பிற்பாடு தாவீது ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே தாவீது எடுத்த முதல் முடிவு அந்த சீயோன் பர்வதத்தை பிடிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த சீயோன் மலையை பிடிப்பது சாதாரண காரியம் இல்லை. ஏனென்றால் அங்க எபூசியர் என்ற ஒரு இனம் அங்க இருந்தாங்க. அப்ப அந்த சீயோன் மலைக்கு போறதுக்குள்ள அப்ப அந்த காலத்திலே இந்த யுத்த வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க என்று சொன்னால் தாவீதுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க. இந்த மலையை பிடிக்கிறது மிக கடினமான காரியம். ஏனென்று சொன்னால் அங்க குருடரும் சப்பானிகளும் அங்க இருக்கிறாங்க. அவங்களை தாண்டி அந்த மலையை போய் பிடிக்கலாம். எப்படின்னா கண் தெரியாதவங்க இருப்பாங்களோ, ஒவ்வொரு கண் தெரியாம இருக்கேங்க ஆக்களுடைய அசைவுகள் அவங்களுக்கு விளங்குமா தூரத்துல விரைக என்ன செய்வாங்கன்னா அந்த அசைவுல எவ்வளவு தூரத்துல வராங்கன்றதெல்லாம் கணிச்சு அங்க மேலே இருந்து இவங்க அம்ப இது கொண்டுருவாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த நேரத்திலே தாவீதுடைய நம்பிக்கை என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவரே என் தெய்வமாக கொண்டிருக்கும் போது அதை ஜெயம் கொள்ளலாம் என்று சொல்லி தாவீது அதற்குரிய ஆட்களை நியமித்து அந்த